வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியை எந்த காலத்திலும் முதல்வர் வேட்பாளராக ஏற்க மாட்டோம் என அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் அறிவித்தார். அதை கண்டுகொள்ளாமல் என்டிஏ கூட்டணிக்குள் அமமுகவை இழுக்க பாஜக முயற்சி மேற்கொண்டது. அதற்கு பலன் கிடைத்துள்ளது. அமமுக எந்த கூட்டணியில் இணையும் என்பதை அந்த கூட்டணி தலைமை வகிக்கும் கட்சி விரைவில் அறிவிக்கும் என தினகரன் கூறியுள்ளார். வரும் 23ஆம் தேதி பிரதமர் மோடி மதுராந்தகத்தில் நடக்கவுள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். இக்கூட்டத்தில் தேஜ கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சி தலைவர்களை பங்கேற்க வைக்க பாஜக தலைமை நடவடிக்கை எடுத்து வருகிறது. அந்த வகையில் தினகரனை வரவழைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க தினகரன் ஒப்புக்கொண்ட நிலையில் பழனிசாமி தலைமையிலான கூட்டணியை ஏற்கக்கூடாது என தினகரனுக்கு அவரது கட்சி நிர்வாகிகள் நெருக்கடி கொடுக்க துவங்கியுள்ளனர். இதுகுறித்து அமமுக வட்டாரம் கூறும்போது, பாஜக தரப்பில் நடந்த கூட்டணி பேச்சில் அமமுகவுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதி வழங்க வேண்டும் என தினகரன் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் அதிமுகவோ ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே தருவதாக சொல்லியிருக்கிறது. இதனால் அமமுக நிர்வாகிகள் பலருக்கும் போட்டியிட வாய்ப்பில்லாமல் போகும். அதோடு பழனிசாமியை மிக கடுமையாக விமர்சித்துவிட்டு தற்போது அவர் தலைமை வகிக்கும் கூட்டணியில் இடம்பெற்றால் அமமுக போட்டியிடும் தொகுதிகளில் அதிமுகவினரை முன்னின்று தோற்கடிப்பர். அதோடு தன் அரசியல் லாபத்துக்காக சசிகலா, தினகரன் உள்ளிட்டோரை கட்சியிலிருந்து ஒதுக்கி துரோகம் செய்தவர் பழனிசாமி. எனவே அவர் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து அவரை வெற்றி பெற வைத்து முதல்வராக்குவதால் அமமுகவினருக்கு லாபம் இல்லை. எனவே பழனிசாமி தலைமையை ஏற்க மாட்டோம் என அமமுக நிர்வாகிகள் பலரும் வெளிப்படையாக எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். இது தினகரனுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது.